மக்களே, இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் நீங்கள் எத்தனை சிட்டி போனாலும் கிடைக்கவே கிடைக்காது. மர நிழல், ஆடு மாடுங்க, மரத்து கீழே வீடு, வெக்கப்போர். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் மாறாமல் இருக்கிறது இந்த ஒரு ஐஸ் வண்டி தான். நான்லாம் நினச்சி பார்க்கவே இல்லை, கோவில் மேலே கோபுரம் வரைக்கும் போயிட்டு கலசத்தை எடுத்துட்டு இந்த மஞ்சள் தண்ணி ஊற்றுற விஷயம் நடந்தது. எனக்கே இந்த மனுஷன் பார்த்தீங்களா இப்போ மட்டும் எங்கிருந்து இவ்வளோ ஸ்ட்ரென்த்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவருக்கு அவரோட ஊர் ரொம்ப பிடிக்கும். மக்களே, இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் நீங்கள் எத்தனை சிட்டி போனாலும் கிடைக்கவே கிடைக்காது. மர நிழல், ஆடு மாடுங்க, மரத்து கீழே வீடு, வெக்கப்போர், தண்ணி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தண்ணி பைப்லாம் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா கிட்டே இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக உடஞ்சிட்டு எல்லாம் மாற்றினாங்க. புளிய மரம், வேப்ப மரம். கொஞ்சம் மனசை அமைதியாகிறதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊரோட ஒரு சூழல். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் மாறாமல் இருக்கிறது இந்த ஒரு ஐஸ் வண்டி தான். அண்ட் மக்களே, நீங்கள் பார்க்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா புளிய மரம். இந்த புளிய மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசு ஆகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 வருஷத்தோட வரலாறு இது. பின்னாடி பாருங்கள், கரெக்டாக நம்ம வீடு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இருக்கும் அது. ஸோ நியர்லி வேறு லெவலில் பார்த்திங்கன்னா அது புளிய மரம், பெரிய மரம். புளியங்காய், அந்த புளியங்காய் காய்க்கிற சீசன்லாம் அப்படியே பார்த்தா எங்கள் ஃபுல்லாக புளியங்காய் கொட்டியிருக்கோம். இதே மாதிரி மரம் பார்த்திங்கன்னா அந்த கோவில் பின்னாடி 2 மரம் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளே நாங்கள் அது என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும், அது இருக்கும். ஸோ அப்படி தான் வீட்டுக்கே வருவோம். ஆனால் அந்த மரம் ஒரு மழையால் ஒரு 10 வருஷம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன், 10 4 வருஷம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மழையால் அது விழுந்து அதுக்கப்புறம் பார்த்தா வெட்டிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு மரம் இருக்குது. நிஜமாவே பெரிய மரங்க இது. இப்போ கூட புளியங்காய் நிறைய காய்ச்சிருக்கு. கரெக்டாக இப்போ இந்த கண்ணுக்குட்டி இருக்குங்க பார்த்தீங்களா, மாடு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, இதே மாதிரி புளிய மரம் இங்கே இருக்கும். ஸோ அது இதை விட பெரிய மரம். வேர் இங்கே வரைக்குமே வரும். பைக்கு இது தாண்டி இது வரைக்குமே வேர் வரும். அதோட வேர் எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மழையில் விழுந்து வெட்டியாச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு மரம் அடையாளமாக இருக்குது, ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நான்லாம் நினச்சி பார்க்கவே இல்லை, எங்கள் அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் உடம்புலாம் பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தப்போ கூட கோவில் மேலே கோபுரம் வரைக்கும் போயிட்டு கலசத்தை எடுத்துட்டு இந்த மஞ்சள் தண்ணி ஊற்றுற விஷயம் நடந்தது. எனக்கே இந்த மனுஷன் பார்த்தீங்களா இப்போ மட்டும் எங்கிருந்து இவ்வளோ ஸ்ட்ரென்த்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவருக்கு அவரோட ஊர் ரொம்ப பிடிக்கும். அப்படி செங்கல்பட்டு தாண்டினாலே பார்த்தீங்கன்னா அவர் ஊருக்கு வரப்போகிறன்ற அந்த ஒரு சந்தோஷத்துலேயே பார்த்தா சூப்பர்மேன் மாதிரி ஆகிடுவார். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமாக கொடுக்கக்கூடிய இந்த ஒரு சொந்த ஊர்.
பால் கறந்துச்சா மாமா? பால் இன்னும் முறைகிறா? ஒரு 2 பேரை வீடியோ எடுக்கிறா? சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கெலாம் அப்பாவோட பஸ்ஸில் தான் வருவோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்போ பைக் வந்துச்சோ அப்போலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலோ ரைடு தான். பைக்கில் வந்து நான் மட்டும் ஊருக்கு வந்து நான் மட்டும் பைக்கில் வந்துடுவேன். ஸோ இந்த டைமை வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் தான். நமக்கு வந்து அந்த பைக் ஓட்டுற ஃபீலே தனி. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நானும் பைக்கை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு பயங்கரவாத வைப்லேயே தெரியும். அது பசங்களுக்கு புரியும். அது பைக் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசங்களோட கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்பயும் பஸ்ஸில் தான் வந்து போகிறவங்க சின்ன வயசெல்லாம் இப்போலாம் வந்து பைக்கோட ஆரம்பித்தாச்சு. ஸோ இப்பயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பைக்கோட தான் இருக்கும். அது பயங்கரமான ஃபீல் அது. நம்ம வந்து பைக்கில் ஊருக்கு வர்றது இல்லைனா வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறது அது எல்லாமே பயங்கரமான ஃபீல் அது. நிறைய வீடியோஸ் வந்து இந்த மாதிரி ஊருக்கு வரும்போது நான் எடுத்து போடுறேன். நான் ஸ்டார்டிங் நம்ம சேனல் ஆரம்பித்த போதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஆரம்ப புள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஊரில் எடுத்த வீடியோஸ் தான் இருக்கும். ஸோ உள்ளே போய் பார்த்திங்கனாலும் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோவும். ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு வரும்போதெல்லாம் இதே மாதிரி என்ன நடக்குது, எப்படி இருக்குது, எப்படி வந்து பார்த்திங்கன்னா விழாலாம் கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வீடியோஸ் எடுத்து போடுவோம். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்கள் தமிழ் நான் உங்களே K Square. எல்லோரும் நல்லா இருப்போம், எப்போவுமே சந்தோஷமாக இருப்போம். டாடா, பாய்.